மதுரை திருப்பரங்குன்றம் 144 என்ன நடக்குது அங்க? ஏன் இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு பதட்டங்கள்? எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் டீட்டெயிலா சொல்ல மாட்றாங்க. ஆனா பெரிய பிரச்சனை மட்டும் தெரியுது. வழக்கம் போல நம்ம டைட்டிலையும், நம்ம இன்ட்ரோவையும் பார்த்து எந்த முடிவும் எடுத்துடாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. 144 தடை விதிச்சிருக்காங்க. மதுரையில் திருப்பரங்குன்றம் ஏரியாவில் 144 தடை விதிச்சிருக்காங்க. இன்றும் நாளையும் இந்த 144 தடை விதிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு பெயர். அறுபடை வீரர்களில் முருகருடைய முதல் படை திருப்பரங்குன்றம். இது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அங்கே வந்து முருகர் கோயில் இருக்குது. அங்கே போய் நம்ம எல்லாருமே தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் முஸ்லீம் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வழிபாடுகளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பல ஆண்டுகளாக அந்த மலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு 2000 ஆண்டு வரலாறு. அந்த மலையை பற்றி நம்ம வந்து வரலாறுலாம் படிக்கணும்னா நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடணும். அதுக்குள்ளே போகாமல் எதுக்கு இந்த 144 தடை அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். இந்த 144 எதுக்கு யூஸ்வலாக போடுவாங்க? இப்போ வந்து ஒரு நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, அந்த பிரச்சனை கலவரமாக மாற வாய்ப்புகள் இருக்குது, அந்த போராட்டங்கள் பெரிய அளவில் வெடிக்க போகுது, அங்கே வந்து இரு தரப்பினர்களுக்கு இடையே ஏதாவது சண்டைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த 144 தடை உத்தரவு போடுவாங்க. 144 தடை உத்தரவு போட்டால் என்ன பேசிக்காக பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த பிரச்சனைகளுடைய வீரியம், அங்கே இருக்க கடைகள் அடைக்கப்படும், பள்ளிகள் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுக்கப்படுவாங்க, 2 இல்லைன்னா 3 நபர்களுக்கு மேல் தெருக்கள் நடமாடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஊரடங்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் இப்போ ஊரடங்கு போட்டால் என்ன விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் மதுரை திருப்பரங்குன்றங்களில் பள்ளி கல்லூரிகள் இயங்கிட்டு தான் இருக்குது. இதனுடைய சீரியஸ்னஸ் ஏன் இவ்வளோ பெருசாக பேசப்படுறாங்க? அதாவது என்னென்னா, நம்ம ஊரில் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதாவது மக்களை பிளவுபடுத்தும் அரசியல். அந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நடக்குது. பட் தமிழ்நாட்டில் இது ஒரு கைண்ட் ஆஃப் பிரச்சனை நடக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் பெரும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டார். இப்போ இன்றைக்கி முருகர் அவர்கள் பெரும் பேசுபொருளாக ஆக்கப்படுறாரு. நம்ம தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்களும் இதை வந்து உற்று நோக்கிறவங்களுக்கு ஏன் முருகரும் பெரியார் அவர்களும் தொடர்ந்து அரசியலாக்கப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இது ஒரு ஒரு நியாயமான கேள்வி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்புலமும் இருக்குது. மக்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீடியா அட்டென்ஷன் வேணும்னே கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே இருக்காது, வேணும்னே கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் மலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனைகள் நடக்க போகுது. முக்கியமாக இந்த இந்து அவங்க பேர் ஏதோ இந்து கட்சியோ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறமா பாஜக ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு போராட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவில் வந்து கால்நடைகள், அதாவது ஆடுகள் கோழிகளை வந்து அங்கே போய் பலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இவங்க வந்து வருட காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் அதை இப்போ முரண்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்புது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மதுரைங்கிறது வந்து இதே மாதிரி பழமுதிர்ச்சோலை, அங்கேயும் முருகர் தான் இருக்கார், அது கீழே அழகர் இருக்கார். ஸோ அழகர் கோயிலில் கிடா வெட்டி இது பண்ணுறது ரொம்ப ஒரு வழக்கமான விஷயம். அதுமாரி பாண்டி கோயில் கிடா வெட்டு, அழகர் கோயில் கிடா வெட்டு அப்படின்னு அதாவது இந்துக்கள் கொஞ்சம் நீங்கள் வரைமுறையாக, அதாவது வரலாறாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை வந்து இந்த ஊரில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் கெடா வெட்டியோ இல்லை கோயிலில் வந்து நம்ம இது நேந்தி வர்றது பழக்கம், அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுவும் இந்துக்கள் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பிரச்சனைனா, இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனைனா, அங்கே முருகர் கோயில் இருக்கிறதால அந்த இடத்துல நீங்கள் வந்து பலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினர் ஒரு சிலர் இந்த பிரச்சனையை வந்து அங்கே கிளப்புறதாக ஒரு பிரச்சனை எழும்புது. பட் அங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையேங்க, நாங்கள் வந்து எப்போவுமே அண்ணன் தம்பியாக தானே பழகிட்டு இருக்கோம். இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அனைத்துவரும் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடையில ஒரு சில பேர் வந்து இந்த அரசியல் உள்நோக்கத்துக்காக பிளவுபடுத்துகிற வேலையை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்களே, அந்த வேலை தான் நடக்குது.
இப்போ அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தம்? இது வந்து இந்த 1920 அதாவது 1920 ஒரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1920னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அங்கே அந்த ரயில் தடம் ஏற்படுத்துறதுக்காக வந்து அந்த இடத்த வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயில் சுற்றி உள்ள அறநிலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் இன்னொரு தரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தர்கா சார்ந்தவங்களும் சேர்த்துருக்காங்க. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே அரசாங்கம் சொந்தமான இடம் கிடையாது. அந்த கோயில் மற்றும் கோயில் சுற்றியுள்ள பகுதிகள் அது வந்து இந்துக்களுக்கும் இந்து கோயில் அந்த கட்டுப்பாட்டுக்கும், அதே மாதிரி அந்த தர்காவுக்கு போகிற வழிகள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து தர்காவுக்கும், மீதி இடங்கள் வந்து அரசாங்கத்துக்கும் அப்படின்னு யார் யார்களுக்கு எந்த இடம் சொந்தமான இடம், எந்தெந்த வழிகளை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு 1920லேயே நீதிமன்றம் சரியான வரைபடத்தோட சரியான வரைமுறையோடைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்து இந்த விஷயங்கள் வந்து வேற அமர்க்கு போகும்போது அதே தீர்ப்பை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. அப்போது எந்த இடத்துலையும் இந்த கோயில் ஒரு தரப்புக்கு தான், அந்த மலை ஒரு தரப்புக்கு தான் சொந்தமான மலை அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவும் கிடையாது. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுக்கு இது பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போது இந்த பிரச்சனை யாருக்கு தான் இந்த பிரச்சனை? இப்போ மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து வெறும் தலைப்பு மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை 144 தடை போட்டிருக்காங்க, இந்து முன்னணியர் வந்து போராட்டம் பண்ண போகிறாங்க, பாஜக போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக யாரும் சொல்லங்க இல்லை. எல்லாரும் மேலும் மேலும் மக்களை பதட்டம் அடைய வச்சு அந்த பதட்டத்தின் மூலயமா வந்து அவங்க செய்திகளை வந்து ஹைப் பண்ணுறதான் பார்க்குறாங்களே தவிர இந்த பிரச்சனையில் வந்து ஆக்சுவல் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி அந்த மலையில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லிடுறோம் நம்ம. அப்போது அங்கே வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மதத்தினரை போய் நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னொரு மதத்தினர் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நீங்கள் உலகம் ஃபுல்லாக வந்து இந்துக்கள் எப்படி இருப்பாங்க, முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க நல்லா தெரியும். அப்போது அதை வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் கனெக்ட் பண்ணவே கூடாது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுடைய வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க. இதில் சம்பந்தமே இல்லாத ஆட்கள் அதில் தலையிட்டு அதில் வந்து ஒரு அரசியல் பண்ணி அது மூலயமா மக்களை பிளவுபடுத்துறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இப்போ தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து இதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரம்பான செய்திகள் நிறைய உள்ள திணிச்சு இப்போ நமக்கு இங்கேருந்து பார்க்கணும்னா தெரியும், ஐயோ மதுரையில் பெரிய பிரச்சனை நடக்குதாட்டுக்கு அப்படின்னு நியூஸ் சேனல் பார்க்கணும்லாம் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற மக்களை கேட்டால் அப்படின்னா எதுவும் இல்லைங்க, நான் கேஷுவலாக வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அலசி ஆராய வேண்டும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பழமுதிர்ச்சோலைக்கு அடிவாரத்தில் தான் வந்து அழகர் கோயில் இருக்குது. அழகர் கோயிலில் அவங்க வந்து அந்த கெடா வெட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாண்டி கோயில், அதுவும் இந்து கோயில் தான், அங்கேயும் கெடா வெட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிக்கந்தர் தர்காவிலையும் இவங்க வந்து அந்த சாமிக்கு வந்து கெடா நேர்ந்து விட்டு கெடா வெட்டுறது வழக்கமாக இருக்குது. அங்கே முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் அந்த நேர்த்தி கடனை பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம 3வது நபர் போய் தலையிட்டு அதை வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும்? இப்போ அங்கே இருக்கிறவங்க முருகர் கோயிலுக்கு, திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு போகிறவங்க முருகர் அருள் பெற்று வராங்க, அந்த பக்கம் தர்காவுக்கு போகிறவங்க அவங்க போய் அங்கே கோயில் வழிபட்டு வராங்க. அப்போது இதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணும் பொழுது ஒரு சிலருடைய சதி வேலைகளால் இங்கே ஒரு சில விஷயங்கள் புனைக்கப்படுது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்துக்கள் எல்லாருமே இந்துக்கள் தான், ஒரு சிலர் மட்டும்தான் இந்துக்கள் அப்படின்னு இவங்க அந்த அமைப்பு பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, இந்த முக்கியமாக இந்த பிஜேபி மற்றும் இந்த ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு பிளைண்டாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இங்கே ரெடியாக இருக்காங்க. இப்போது நம்ம இங்கே உட்காந்து வீடியோ பண்ணுறோம், நம்ம கோயிலுக்கு போகிறோம், முருகர் கும்பிட்றோம், நம்மளே அதே கோயிலுக்கும் போவோம், நம்மளும் தர்காவுக்கும் போவோம், நம்ம அந்த வழிபாடுகளும் பண்ணுறோம். ஸோ இப்போ நாளைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போவேன், அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கும் போவேன், திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போவேன், சிக்கந்தர் தர்காவுக்கும் போவேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம ஒவ்வொருடைய வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஒரு பண்டிகை வருதுங்களா, கிறிஸ்தவர்கள் பண்டிகைக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க, இந்துக்கள் பண்டிகை நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அவங்க பண்டிகையை அவங்க வந்து சிறப்பாக கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. இந்த நார்த் இந்தியாவில் பண்ணுறீங்களா ஒரு சில மத அரசியல், அந்த அரசியலை தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு 0% எப்படி சொல்கிறீங்கன்னா 0.0000% கூட உங்களுக்கு பலன் கொடுக்காது. இங்கே இருக்கிறவங்க
பெரியாருக்கு ஒன்றுனாலும் குரல் கொடுப்போம், முருகருக்கு ஒன்றுனாலும் குரல் கொடுப்போம், சிக்கந்தர் தர்காவுக்கு ஒன்றுனாலும் குரல் கொடுப்போம். அதே மாதிரி மாதாக்கு, இயேசுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறோம். ஏன்னா இங்கே நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போதுமே எங்களுக்கு தெரியும் எந்தெந்த பிரச்சனைக்கு போராடணும், எந்தெந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும், எங்கே நாங்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் வடக்கில் பண்ணுற அரசியலை இங்கே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் மூக்கு உடஞ்சி போகும் அப்படிங்கிறது நான் முக்கியமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமாக இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் நான். ஸோ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பேசும் பொருள் ஆக்கி இந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு பதட்டம் ஏற்படுத்துகிற அளவுக்கு எந்த விஷயமும் அதில் கிடையாது. அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க. நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோம்னா இது நம்ம வந்து தேவையில்லாமல் அட்டென்ஷன் கொடுக்க தேவையே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்புகளும் கரெக்டாக வரைமுறை எடுத்து எந்தெந்த இடத்துல எது வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களும் அளவுகள் எடுத்து காட்டியிருக்காங்க. அதனால் இது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி பார்க்குற மக்களுக்கும் இருக்கிற பொதுமக்களுக்கும் முக்கியமாக மதுரை சார்ந்தவங்களுக்கும் இது வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி இது மூலயமா அரசியல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்காது. மக்கள் இப்போலாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அழகாக அதுக்கான பாடத்தை உங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.